ஒரு நியூரல் நெட்வொர்க் இமேஜ் கிளாசிஃபிகேஷன் ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தோம்னா இப்போ எங்கள்கிட்ட வந்து என்ன ஒரு இமேஜ் இருக்கு சொல்ற கிளாசிஃபிகேஷன் ஒரு இமேஜஸ்ல வந்து நான் கூட ஒர்க் பண்ணோம். ஸோ இப்போ எங்கள்கிட்ட வந்து என்ன இமேஜ் டேட்டா இருக்கும். ஸோ இமேஜ் டேட்டா இப்போ நான் இந்த மவுஸ் அங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த முதலாவது இருக்குது இமேஜ் டேட்டா. உங்களுக்கு தெரியும் இப்போ டிரெக்டாக வந்து என்ன நாங்கள் வந்து இமேஜ் டேட்டா இல்லை டெக்ஸ்ட் டேட்டா இந்த மாதிரியான விஷயங்கள் டிரெக்டாக மிஷின் லேர்னிங் இல்லை டீப் லேர்னிங் மாடலுக்கு வந்து என்ன நாங்கள் வந்து ஃபீட் பண்ணிடலாம். ஸோ அந்த இடத்துல வந்து ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த மாதிரி மிஷின் லேர்னிங் இல்லை டீப் லேர்னிங் அல்காரிதம் வந்து பியூரா வந்து என்ன நியூமரிக்கல் வேல்யூஸை மட்டும்தான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு பர்பஸுக்காண்டி என்ன இந்த இமேஜ் டேட்டாவை நான் அடுத்த ஸ்டெப்ல என்ன என்கோடிங் பண்றேன் மீன்ஸ் நியூமரிக்கல் வேல்யூவை வந்து கன்வெர்ட் பண்றேன். சரியா? நியூமரிக் என்னென்ன வந்து எங்களோட மாடல்ஸ் வந்து அந்த நியூமரிக்கல் வேல்யூஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நாங்கள் அந்த நியூமரிக்கல் வேல்யூவை கன்வெர்ட் பண்ண பிறகு நாங்கள் அதை என்ன அந்த வேல்யூஸை வந்து எங்களோட மாடலுக்கு ஃபீட் பண்ணோம். சரியா? ஒன்ஸ் ஃபீட் பண்ண பிறகு என்ன அந்த மாடலுக்கு இன்புட் டேட்டா வந்து எங்களோட கன்வெர்ட் பண்ண நியூமரிக்கல் வேல்யூ கிட்டத்தட்ட என்ன டென்சர்னு சொல்லுவாங்க. இந்த கன்வெர்ட் பண்ண நியூமரிக்கல் டென்சஸ் இதில் 2D டென்சர் 3D டென்சஸ் எல்லாம் பெறும். இது என்ன டிபெண்ட் அந்த ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து நாங்கள் இந்த டென்சஸை வந்து என்ன எங்களோட மாடலுக்கு ஃபீட் பண்ணணும். அந்த மாடல் அந்த அல்கோரிதம் என்ன செய்யும்னா அந்த இன்புட் டேட்டா அந்த நியூமரிக்கல் வேல்யூல இருந்து அதுல இருக்கிற பேட்டர்ன்ஸ் அந்த நியூமரிக்கல் வேல்யூஸ்ல இருக்கிற என்னென்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு லேர்ன் பண்ணி எங்களுக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். அகெயின் அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா அது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா அது இன்னொரு டென்சர். இங்கே வந்து 3 வேல்யூஸ் இருக்கு. ஸோ இது என்னென்ன கொஞ்சம் லேட்டராக பார்க்க. ஸோ இப்போ எங்கட நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போனோம்னா இந்த நியூரல் நெட்வொர்க்கோட ஒரு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ஷேப். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ டென்சர் இன்புட் டென்சர் வந்து அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு. அது நேரம் நாங்கள் வரப்போகிற அவுட்புட் என்ன எங்கட மாடல் தரப்போகிற அவுட்புட் பார்த்தீங்கன்னா என்ன அதுவும் ஒரு டென்சர். அப்போ அதுக்கும் ஒரு ஷேப் இருக்கும். அப்போ ஷேப் பண்ணது இல்லைன்னா என்ன என்ன ஸ்ட்ரக்சர் அது இப்போ நாங்கள் பார்த்தாங்க டென்சர்ஸ். இப்போ எங்களோட டென்சர் சீரிஸ் இல்லாட்டி பைட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்சர்ஸ் வந்து அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது 1 டைமென்ஷனா 2D இல்லை 3D. இப்போ அதைத்தான் என்ன இந்த இன்புட்ல வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்க்கும்போது இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் டேக்ல பார்த்தீங்கன்னா கொமன் ஸ்ட்ரக்சர் அதாவது டைமென்ஷன் இமேஜ் டைமென்ஷன் வந்து எப்படி இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா முதலாவது பார்த்தீங்கன்னா பச் சைஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர்னு சொல்லி வரும்போது அப்படி ஒரு அந்த ரிப்ரசென்ட் பண்ண போறவங்க இமேஜை அந்த மாடலுக்கு அந்த நியூமரிக்கல் வேல்யூ அப்படி ரிப்ரசென்ட் பண்ணிருக்கு. அதுல வந்து முதலாவது பச் சைஸ் இருக்கு, ரெண்டாவது வித் இருக்கும், அடுத்தது வந்து ஹைட் இருக்கு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேனல்ஸ் இருக்கு. இப்போ இல்லை வித்தும் ஹைட்டும் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள்ட்ட ஒரு இமேஜ் அந்த இமேஜுக்கு என்ன கட்டாயம் ஒரு வித்தும் இருக்கு ஹைட்டும் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த ரெண்டாவது இண்டெக்ஸ்லயும் மூன்றாவது இண்டெக்ஸ்லயும் வித்தும் ஹைட் இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அடுத்தது வந்து கலர் சேனல்ஸ். கலர் சேனல்ஸ் வந்து என்ன காமனா வந்து இமேஜ் என்ன ஒரு கலர் இமேஜ் விடுங்க கிரே கலர் இமேஜ் தான் இருக்கும். கிரே கலர் இமேஜ்னு சொல்லுவா அது என்ன ஆர்ஜிபி கண்டெக்ஸ்ல இருக்கும். ஆர்ஜிபின்றது ரெட் கிரீன் ப்ளூ இந்த கண்டெக்ட்ஸ்லாம் இருக்கு. அப்போ இப்படி இருக்கும்போது அது காமனானது 3 சேனல். அதான் 3 சேனல்னு சொல்றது. அப்போ கலர் சேனல் காமனா நாங்கள் இந்த இமேஜை கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அது பிக்சலா கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு சிங்கிள் பிக்சலையும் இந்த ஆர்ஜிபியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, ஆர்ஜிபியோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அப்போ அதைத்தான் நீங்க 3 என்று கொடுத்துருக்கோம். 3 மீன் என்ன இது கொமனா கிரே கலர் இமேஜ்ல வரும்போது கட்டாயம் இந்த இடத்துல வந்து 3 என்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குன்னா வந்து கொமனா எல்லாமே 3 சேனல் இமேஜஸ் தான். இந்த இந்த 2 இடத்துலயும் வந்து வித்தும் ஹைட்டும் இருக்கும். ஆனா இப்ப சம்டைம் இந்த இமேஜஸ் மாறும்போது இமேஜ் சைஸ் மாறும்போது என்ன இந்த வித் ஹைட் மேல போட்டு நீங்க பாத்தீங்க இந்த ஸ்கேப் ஹைலைட் பண்ணீங்க வித் வித்தும் ஹைட்டும். அப்ப அது இந்த 224 இந்த 224 அந்த ஹைட்டும் வித்தும் வந்து சேஞ்ச் இமேஜுக்கு இமேஜ் இது வந்து நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு இன்புட் டேட்டா ஷேப். நாங்கள் இன்புட் டேட்டா எப்படி ஃபீட் பண்ணுவோம் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல வந்து ஃபீட் பண்ணுவோம். இந்த 224 சேஞ்ச் அந்த 224 வித் ஹைட் நாங்கள் ப்ராப்ளம்ஸ் அந்த இமேஜ் சைஸ் கிட்டே மாறிடும். பட் இந்த கிரே கலர் இருக்குல்ல அந்த 3 சேனல் சொன்ன அந்த ஆர்ஜிபி இது வந்து மேக்ஸிமம் என்ன ஒரே சந்தர்ப்பங்கள் நாங்கள் இப்படித்தான் நெப்ல பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். சம்டைம் இப்படி சேனல் 4 சேனலுக்கு போற சில சந்தர்ப்பங்கள் மீது அதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் ஃபர்தர் இதை பற்றி. ஸோ இதுல வந்து அடுத்த இந்த பச்சைஸ். இந்த பச்சைஸ் என்ன? ஸோ பச்சைஸ்ன்றது ஒன்றுமே இல்லை. இப்ப நான் முதல்ல அந்த கீழே ரெண்டாவதா போடுற ஷேப்ல பாத்தீங்கன்னா நான் பச்சைஸ் 32 கொடுத்துருக்கேன். அப்ப இந்த பச்சைஸ்ன்றது என்ன சொல்ல வரும்னா பை டிஃபால்ட்டா வந்து நாங்கள் இப்போ கொமனா வந்து அப்படிமா ஒரு இமேஜ்ல ஒர்க் பண்ண போறேன். கட்டாயம் 1000 இமேஜ்ல 10,000 இமேஜ் இல்லாட்டி மோர் தேன் 10,000 இமேஜஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும். ஆனா நாங்க கொமனா வந்து நாங்க இந்த இமேஜ் டேட்டா வந்து நாங்க இப்ப நியூரல் நெட்வொர்க் டைப் மாடலுக்கு வந்து நாங்க ஃபீட் பண்ணும்போது ஒரே டைம்லயே அந்த 10,000 இமேஜ் நான் கொடுக்க மாட்டேன். அதான் வந்து ஒரு குரூப்பா டிவைட் பண்ணும். இப்போ உங்களுக்கு நீங்க காலேஜ் ஒன்று ரெகுலர் ஸ்டூடெண்ட் அங்கே டாஸ்க் இல்லை எதுவும் குரூப் ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணணும்னு அது நீங்க வந்து குரூப்போட நீங்க ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணீங்க. ஒவ்வொரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு என்ன டாஸ்க்கை வந்து அசைன் பண்ணுவீங்க. நீங்க இதை செய்யுங்க அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா 10,000 இமேஜஸையும் வந்து நாங்க வந்து குரூப் ஆகும். அதுல பேசிக்கா வந்து பை டிஃபால்ட்டா வந்து 32 அதாவது முதலாவது அந்த பேராமீட்டர் ஷேப் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட் வந்து பட்ஜ் சைஸ். அது என்னத்த குறிக்கிறா எங்களோட டேட்டாவோட சாம்பிள் சைஸ் சாம்பிள் கவுண்ட். இப்போ அது வந்து பை டிஃபால்ட்டா கொமனா வந்து என்ன 32 தான் இருக்கு. 32 ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 இமேஜஸ் இருக்கு. அதுல வந்து 32 குரூப்பா வந்து டிவைட் பண்ணி என்ன ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் சொல்ல ஒவ்வொரு ஐட்ரேஷன். இப்போ ஐட்ரேஷன்ன்றது நான் மேபி நீங்க ஆல்ரெடி கழிப்படுங்க விளங்க ஐட்ரேஷன் சொல்லி எக்ஸ்போச்சேஷன் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் பாத்தீங்கன்னா
32 கவுண்ட்ல தான் இந்த இமேஜஸ் போய்க்கணும். அப்ப அதுக்கு என்ன இந்த 10,000 என்ன டிவைடா இப்ப நான் கீழ பார்த்தீங்கன்னா நான் போட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் இவங்கள்ட்ட ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 இமேஜஸ் இருக்கு. நாங்களோட அதாவது இன்புட் டேட்டான ஷேப் எப்படி இருக்கும்டா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் 32 இருக்கும். அது அப்ப நீங்க எல்லாம் அந்த மிச்ச இமேஜ் அது அடுத்த ஐட்ரேஷன் பேலன்ஸ் இமேஜ் வந்து கவுண்ட் ஆயிப்போம். மற்ற அந்த இமேஜ் சைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 224 எடுத்தீங்கன்னா அந்த வித்தும் ஹைட்டும் எடுத்து சேனலும் என்ன 3 சேனல்ல ஒர்க் பண்ணோம்னா எங்களோட ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் இந்த ஷேப் வந்து எங்களோட செட் இந்த டேட்டா செட் இந்த ஷேப் இந்த ரெண்டாவது செகண்ட் ஐட்ரேஷன்ல இந்த மாதிரி அப்ப இதான் எங்களோட இன்புட் டேட்டான ஷேப் இருக்கு. அப்ப நீங்க கேட்கலாம் இந்த அடுத்த இந்த நொன்னண்டத்தை சொல்ல வரணும்டா நொன்னண்டது ஒன்றும் இல்லை. இப்போ மேபி சம்டைம்ஸ் என்ன மாடல்ஸ் வந்து என்ன ஒரு ஆர்பிட்ரி நம்பர் தான் அது வந்து எனி இன்புட் டே அதாவது எனி பட்ச் சைஸை வந்து அது எடுக்கக்கூடிய ஒரு அபிலிட்டி இருக்கு. ஸோ அது நீங்கள் ஆளும் கன்ஃபியூஷன் டேட்டா பார்க்கணும். ஸோ இது பை டிஃபால்ட்டாக 32 பட் இந்த இடத்துல வந்து இந்த நம்பர் கவுண்ட் வந்து என்ன ஒரு வேரியம் சேஞ்ச் ஆகும் டிபெண்ட் வந்து இந்த ப்ராப்ளம் மேபி என்ன மாடல்ஸ் அண்ட் அபிலிட்டியை பொறுத்து அது எனி கவுண்டையும் எடுக்கக்கூடிய ஒரு அபிலிட்டி. ஸோ நீங்கள் அது ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி சொல்லலாம். இப்போ நாங்கள் டேட்டா கொடுக்கும்போது அதில் எவ்வளோ மேக்ஸிமம் முடிக்க முடியுமோ அந்த கவுண்டை வந்து என்ன இது வந்து எடுத்து அதுக்கப்புறம் என்ன ப்ரோசஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதான் என்னோட காமனான என்ன இன்புட் ஷேப் அது நாங்கள் பார்த்துட்டு வர இந்த ஒரு சாம்பிள் இமேஜ் கிளாசிஃபிகேஷன் நான் கொடுக்க போகிற இன்புட் டேட்டான ஷேப் இப்படி தான் இருக்கு. பட்ச் சைஸ் வித் மற்றது ஹைட் கால் வச்சாலும் இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கு. நாங்கள் இன்புட் கொடுக்க போகிற என்ன மாடலில் கொடுக்க போகிற இன்புட் டேட்டா. ஸோ அடுத்தது பார்க்கலாம் நம்மளோட அவுட்புட் டேக்கில் என்ன மாடல் எப்படி பார்த்தா லேர்ன் பண்ணி பேட்டர்ன் லேர்ன் பண்ணி பண்ண கடைசியாக வந்து எங்களுக்கு ஒரு அவுட்புட் வந்து வரப்போகுது. இது வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் மாடல். இப்போ கிளாசிஃபிகேஷன் என்று பார்க்கும்போது என்ன மேக்ஸிமம் என்ன ப்ராபபிலிட்டி ப்ரிடிக்ஷன் தான் பெறும். இந்த இதில் வந்து 3 வேல்யூ இருக்குது தானே இந்த வெளிவன் சொல்ல வர இந்த 0.9 0.01 0.2 இது வந்து இந்த ப்ராபபிலிட்டி வெளி நீங்கள் 3 ஆட் பண்ணீங்கன்னா 1 பேர் நீங்கள் பெர்சன்டேஜில் இந்த 0 to 100% கூட ப்ராபபிலிட்டி வந்து வதப்பியா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து 1 அந்த 0 இந்த மாதிரி 0 இதில் வந்து 1க்கும் 0க்கும் 1க்கும் வந்து அந்த இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்களா 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 வேல்யூஸ் வந்து எங்களுக்கு அவுட்புட்டாக வந்து அப்போ 3 வேல்யூ வந்து அவுட்புட்டாக வந்து நாங்கள் 3 கிளாஸ் அந்த மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன்லாம் வந்து பண்ணிருப்பீங்க. இந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தாலும் மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் ஒரு பேசிக் ஐடியா வந்து பார்த்தோம். ஸோ அந்த கண்டினியூட்டி தான் இது வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் இருக்கு. அப்போ 3 கிளாஸ் நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறது என்ன 3 கிளாஸ் மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷனில் ஒர்க் பண்ணாங்க 3 வேல்யூ ரிட்டர்ன். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஒரு ப்ராபர்ட்டி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கிற ப்ராபர்ட்டி ஹை இட்ஸ் மீன் அது ஒரு ஃபுட் நாங்கள் ஃபுட் கிளாசிஃபிகேஷன் எடுத்தோம்னா ப்ராடக்ட் எக்ஸாம்பிள் இட்லி வடை தோசை இந்த 3 கிளாஸ் ஃபுட்டை கிளாஸிஃபை பண்ணால் அது நேரம் முதலாவது கூட்டை வந்து நாங்கள் இந்த முதலாவது கூட்ட இட்லின்னு எடுத்தோம்னா இங்கே இட்லி கிளாஸோட ப்ராபபிலிட்டி வந்து ஹையாக இருக்குது. அப்போ இந்த மாடல் வந்து சரியாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நாங்கள் இதை லேட்டராக இந்த டீபா பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு ஓவரால் கன்செப்ட்ஸல் ஓவியாக இருக்கும். அது எப்படி நாங்கள் இண்டெக்ஸ் கிளாஸ் அசைன் பண்ணுறது எப்படி நியூமரிக்கல் வழியில் வந்து லேட்டராக பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் ப்ராபபிலிட்டி வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸை வந்து என்ன ரிப்ரசென்ட் பண்ணும் அதை நீங்கள் ஞாபகம் எப்படி நீங்கள் இதில் 3 ப்ராபபிலிட்டியில் ஒரு ப்ராபபிலிட்டி ஹையராக இருக்கும். அது வந்து ஒரு கிளாஸை ரிப்ரசென்ட் பண்ண போகுது. 3 வேல்யூ வரதுக்கான ரீசன் வந்து நாங்கள் 3 கிளாஸ் இந்த மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன் மோர் தேன் 2 கிளாஸை ப்ரிடிக்ட் பண்ணிட்டு ஸோ அதை அப்போ இங்கே வந்து ஷேப்பை பார்த்தீங்கன்னா 3 என்ன 3 வேல்யூ என்ன 3 கிளாஸ் தென் வந்து என்ன இதை வந்து 3 போட்டு இது மேபி இந்த 3 கமாண்ட் போட்டோம் கிட்டத்தட்ட ஒரு வெக்டர் ஸ்டைலில் வந்துடுது. வெக்டர் டேக்கில் என்ன தனி என்ன சிங்கிள் ஒரு ரோ வெக்டர் இல்லை காலம் வெக்டர் வட்டர் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். பட் இதில் வந்து நாங்கள் இது ஒரு ரோ வெக்டர் ஸ்டைல் இருக்குது. அது கெயின் இஸ் டிபெண்ட் ஆன் த ப்ராப்ளம் அண்ட் அவுட்புட்டை பொறுத்து இருக்கு. ஸோ இதை எனக்கு 3 கிளாஸ் வந்து என்ன 3 கிளாஸ் இருக்குது. அதாவது எங்களோட ஷேப் வந்து என்ன 3 இருக்கு. ஸோ இதுக்கு இப்போ நான் சொன்ன இந்த கன்செப்ட் லோவில் வந்து இது வந்து வேரியலாம் மீன்ஸ் என்ன டிபெண்ட் ஆன் த இமேஜஸ் டிபெண்ட் ஆன் த ப்ராப்ளம் பட் சைஸ் இமேஜ் கைட் இமேஜ் வித் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த சேனல் கூட என்ன வேறு 4 வர்றதுக்கான சான்ஸும் இருக்கு. 4 சேனல்லையும் கூடிய இருக்குது சில இமேஜஸ். ஸோ இதான் என்ன உங்களுக்கு இந்தியா வீடியோவில் வந்து என்ன ஒரு இமேஜ் கிளாசிஃபிகேஷன் ஒர்க் பண்ணும்போது எப்படி அந்த டேட்டா அந்த இன்புட்டும் அவுட்புட்டும் இருக்குமென்று இன்புட் அண்ட் அவுட்புட் ஷேப் எப்படி இருக்குமென்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன ஒரு பேசிக்காக வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்க போகுது. இப்போ நாங்கள் நியூரல் நெட்வொர்க் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்க போகுது டீப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்து மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.